ஃபோன் இங்கே கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். ஏன்னா கீழே வழுக்கி விட்டுரும். அதனாலே நானே தவந்து தான் கைஸ் இறங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ் இறங்கி. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா புழல் ஏரி தான் கைஸ். ஸோ இந்த வழியாக நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்கே சரியாக வழி தெரியல. ஆனால் இந்த வழிக்காக போன மாதிரி தான் கைஸ் ஞாபகம் இருக்குது. மேப்லேயே இந்த சைடு தான் காட்டுது. சரி நம்ம போவோம். கரெக்டாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எருமை மாடுங்க இருக்குது கைஸ். இங்கே வளர்க்குறாங்களா இல்லை ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல. ஓ இங்கே வளர்க்குறாங்க போல கைஸ் அந்த வீட்டில். ஸோ கைஸ் நம்ம கரெக்டாக தான் கைஸ் போயிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் கைஸ் நம்ம போனோம். அது அப்படியே மேலே போனோம்னா ஒரு சைட் ஆஃப் புழல் ஏரிக்கு நம்ம போகலாம் கைஸ். சரி நம்ம மேலே போவோம். இதுக்கு பக்கத்தில் ஸ்கூல் கைஸ். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பக்கத்துலேயே ஸ்கூல். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா புழல் ஏரி கைஸ். ஸோ திறந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம ஏரிக்கு கிட்டே வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க போல கைஸ். ஓகே நம்ம வந்துட்டோம் கைஸ், கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்களா இதெல்லாம் டிச்சு தண்ணி. இதுவும் ஒரு சைட் ஆஃப் புழல் ஏரியில் தான் போய் கலக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம வந்துட்டோம் கைஸ். இந்த சைடு தான் நம்ம போனோம். நான் போகிற வழியே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஓப்பனில் தான் இருக்குது கைஸ், அதனால தான் நான் போகிறேன். ஓகே. ஓஹோ தண்ணி ஃபுல்லாக நிரம்பினதுனால மேலே வந்துருக்கு கைஸ். இந்த பாசி போல் இதெல்லாம் பார்த்தீங்களா. ஃபுல்லாக புழல் ஏரி தான் கைஸ். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் கைஸ் போயிட்டு இருக்கேன். நம்ம அந்த கேட் வரைக்கும் போவோம், போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்துடலாம் கைஸ். இதெல்லாம் இப்போ தான் திரும்பி கட்டியிருப்பாங்க போல். நல்லாயிருக்கு தண்ணி பார்த்தீங்களா. ஏரி நல்லா ஃபுல்லாக ரொம்பிட்டு தான் கைஸ் இருக்குது. நம்ம இந்த எட்ஜ் வரைக்கும் போவோம், போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் கைஸ். போவோம். இங்கே பார்த்தீங்களா கைஸ் யார் இருக்கிறதுன்னு. நான் இங்கே குட்டி நாய்ங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கு கைஸ். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனும் தான் வந்துட்டான். போகிறாங்க கைஸ் அவனும். ஓகே இந்த டிச்சு தண்ணி வந்து தனியாக செப்பரேட் ஆகுது பார்த்தீங்களா கைஸ். இது ஒரு வழி போகுது. நான் கூட கலக்கம் தான் நினச்சேன், இல்லை. ஸோ கைஸ் நம்ம ஓரளவுக்கு கிட்டே வந்துவிட்டோம். இங்கே அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் இருக்குல்ல கைஸ், இந்த மரத்துக்கு பின்னாடி தான் கைஸ் நாங்கள் வீடு வாடகைக்கு இருந்தோம். இந்த மரத்தை சுற்றி அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விளையாடிட்டே இருந்தேன் கைஸ். ஸோ இந்த மரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது குளம் மாதிரி இருக்குல்ல கைஸ், அந்த இடத்துல துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையே நான் உட்காந்து அப்போலாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பேன் கைஸ். ஆனால் இப்போ இடமே ஃபுல்லாக மாறிட்டு இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல மட்டும் ஓப்பனாக இருக்குது. நம்ம ரொம்ப கிட்டே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ் போவோம். ஓகே நம்ம வந்துட்டோம் கைஸ், இந்த எட்ஜுக்கே வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு இன்னும் கொஞ்சம் நம்ம போவோம் கிட்ட. பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு கீழே வச்சு காட்டுறேன். புழல் ஏரி பார்த்தீங்கன்னா கைஸ் எந்த அளவுக்கு ரொம்பிட்டு இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். ஸோ திறந்து விட்டதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அளவு குறைஞ்சிருக்கு. ரொம்ப நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஃபோன் இங்கே கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ நல்லாவே நிறைஞ்சிட்டு இருக்குது கைஸ். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸில் வருது பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாம் மீன் தான் கைஸ். அடியில் இப்போ மீன் இருக்கும். நம்மக்கிட்ட தூண்டில் இல்லை, தூண்டில் இருந்துச்சுன்னா நம்ம பிடிக்கலாம்.
ஸோ எனக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே இந்த சைடு கொஞ்சம் கீழே இறங்குவோம் கைஸ். கீழே இறங்க முடியுமான்னு தெரியல. நம்ம இறங்கி அங்கே போனோன்னா கரெக்டாக இருக்குங்க கைஸ். ஓகே கைஸ், நம்மளால் இந்த சைடு கீழே இறங்க முடியும். ஆனால் பார்த்து தான் கைஸ் இறங்கணும், ஏன்னா கீழே வலிக்கி விட்டுரும். அதனாலே நானே தவந்து தான் கைஸ் இறங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இறங்கியாச்சு. நம்ம இந்த சைடு காலை வச்சு இப்படி காலை வச்சு வந்துடுவோம் கைஸ். ஓகே, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு தாங்க இருக்குது இன்னும் டேமில் இருந்து. அங்கே பார்த்தீங்களா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் டேம் இதுதாங்க கைஸ். பார்த்தீங்களா நல்லா காற்று வருது கைஸ் இங்கே. ஓ பார்த்தீங்களா கைஸ், ஃபுல் டேம் இது தான் கைஸ். நம்ம அங்கே இருந்தோம், அங்கே நின்றுட்டு இருந்தோம், அப்படியே அது வழியாக வந்தோம், இங்கே வந்துட்டோம் கைஸ். இந்த எஜ்ஜுக்கு வந்துட்டோம். இப்போ மூடிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக அங்கே கீழே மட்டும் லீக்கேஜ் ஆகிறதுனால தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்களா கைஸ், அவன் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வலையை வீசி போடுவாங்களே அந்த மாதிரி பிடிக்கிறாங்க கைஸ் மீன். இப்போ கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிட்டு இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு மேலே எதுவும் இங்கே காட்டுறதுக்கு இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம டேமுக்கிட்டே வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்களா டேம். ஸோ நான் அங்கே தெரியுது இல்லை ப்ளூ கலரில், அந்த சைடு வந்து இப்போ இறங்க முடியாது கைஸ். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இறங்கி இருந்தாங்க. இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ நம்ம பேக் சைடு தெரியுதுங்களே, இந்த சைடு இருந்து தான் நம்ம வந்தோம், கீழே இறங்கி வந்தோம். நம்ம அப்படியே வந்த வழியாகவே நம்ம போயிடலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடல. ஆல்ரெடி தண்ணி அங்கே மட்டம் குறைஞ்சதுனால க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். கீழே மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது தண்ணி. ஸோ நம்ம அப்படியே வந்த வழியாகவே கிளம்பலாம் கைஸ். ஓகே, வந்ததுக்கு மீனுங்களை மட்டும்தான் கைஸ் நம்மளால் பார்க்க முடியல. இங்கே பார்த்தீங்களா கைஸ் கம்பி, கரண்ட்டு கம்பி கைஸ் இங்கே வச்சுருக்காங்க போல். அது அறந்து விழுந்துட்டு இருக்குது கைஸ். கம்பமே சாஞ்சிட்டு இருக்குது. நம்ம எப்படி வந்தோமோ அதே வழியாகவே போயிடுவோம் கைஸ். இது மேலே ஏறுறது தான் கைஸ். அப்பாடா ஏறிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்சு. ஸோ கைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம டெமைட். ஓ கைஸ் பார்த்தீங்களா கைஸ், அதுதான் நீர்க்கோழி. இங்கே யாரா, இங்கே எவனோ ஒருத்தன் வரான் கைஸ். ஓகே, இவனை நம்ம வழி விட்டுட்டு கிளம்பலாம் கைஸ்.